பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளில் உள்ள சங்கீதம் 19வது சங்கீதம் 12வது வசனம், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லுங்கள். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை தவறு வரும்போது நம்முடைய பிள்ளைகளை உணர வேண்டும். பிள்ளைகளை சுட்டி காட்டும் போது அந்த பிள்ளைகளை உணர வேண்டும். சங்கீதக்காரன் இவ்விதமாக எழுதுகிறான், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போனார். லூக்கா எழுதின நிருபம் 19ஆம் அதிகாரத்தில் அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையிலே ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வரனுமாய் இருந்த சகையே எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவனை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளதாக இருந்தபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவன் போகும் வழியிலே முன்னதாக ஓடி அவனை பார்க்கும்படி ஒரு காட்டாற்றி மரத்திலே ஏறினான். இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவனை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்குபடி போனார் என்று முன்முடித்தார்கள். சகையோர் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் ஏதாயிரம் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாய் இருக்கிறானே என்றார். அல்லையா, இந்த வேத பகுதியில் இயேசு எரிகோவுக்கு வழியாக போயிட்டு இருக்கிறார். எரிகோவுக்கு போயிட்டு இருக்கிற வழியில் அங்கே என்ன செய்தாலும் ஒரு சகையை ஒரு குள்ளமான ஒரு மனுஷன் இருக்கான். அவனை வரி வாங்கினவன், டேக்ஸ் கலெக்டர், வரியை ஜனங்கள்கிட்ட வரியாக வாங்கக்கூடியவன். ஆனால் சொல்லப்பட்ட வரிக்கு அதிகமாக வாங்கக்கூடியவன். ஒருத்தருக்கு 100 ரூபா வாங்கணும்னா 200 ரூபா வாங்குவான், 300 ரூபா வாங்குவான். இப்படி அநியாயமாய் வரி வாங்குறதுனால ஜனங்களுக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவன் ஒரு வேதத்தை அவன் சொல்லி, இவன் பாவியான மனுஷனிடத்துல போய் தங்க போயிடாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தான், இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், அவனை பார்க்க போகிறான். குள்ளமாக இருந்தபடினாலே ஒரு மரத்துக்கு மேலே ஏறி நிற்கிறான். இயேசு அண்ணாந்து பார்த்து சொல்கிறார், சகையை வைக்கல இறங்கி வா, நான் இன்றைக்கி உன் வீட்டில் தங்கணும்னு சொல்லி. இயேசுவை கூட்டிகிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷன் வீட்டில் தங்க போகிறான்னு சொல்லி. ஆனால் அந்த சகையை எழுச்சுதா ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்தேன், யார்கிட்டையாவது அநியாயமாக பணம் வாங்கியிருந்தா அவங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன், என் ஆசைகளை பாதி ஏழைகள் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை அறிக்கை அடிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் இதை பார்க்கிற சகோதரனை சகோதரியே, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் நம்முடைய பிள்ளைகளை நாம் உணர முடியும். நான் ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும்போது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு உள்ளத்துக்கு வந்தால் தன் பிள்ளைகளை சகையை பாருங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சகையிட்ட சொல்லி நீ பாவம் செய்கிறன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இயேசு சொன்னால், நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்பா. அவனை அழைச்சிட்டு போகும்போதே அவன் என்ன சொன்னான், பாவம் அறிக்கை பண்ணான். ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன், பாதியை கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கு நலத்தனையாக கொடுத்துட்றேன் இப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். நம்முடைய இந்த நாளில் கூட இதை பார்க்கிற சகோதரி சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த நாளில் அதை தான் எதிர்பார்க்கிறார். இதை பார்க்கும்போது அல்லையா, சகை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கிட்டு தன் பாவத்தை அறிக்கை செய்தானோ ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு சொன்னால், உன் வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரட்சிப்பு வரணும்னா இன்றைக்கி நாம் என்ன செய்யணும், முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், தன் பாவங்களை அறிக்கை இடணும், அதை விட்டு விட வேண்டும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? தவறு செஞ்சுட்டு நான் இங்கே தவறு செய்தேன் சொல்லி அனைவரும் சொல்லுவாங்க பார்க்கிறோம்.
நாங்கள் ஒன்றும் தவறு செய்யலை, அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா அப்படின்னு சொல்லி மேல் பூச்சார் அதை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த நேர்ச்சியை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் தவறுகளை உணரும்படியாய், தன் பிள்ளைகளை உணரும்படியாய் கர்த்தர் இந்த நாளை கிருபை செய்வார். உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். கண்களை முடிச்சோம் பண்ணும். ஆண்டவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். தன் பிள்ளைகளை உணர்கிற யார் என்று சொல்லி பார்க்கிறோம். சகையினுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சகையோ ஏன்னா ஆண்டவரை கர்த்தாவை தவறு செய்யும்போது ஆண்டவரை கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஜனங்கள் முன்னால் தவறு செய்தவன் தான். ஆனால் இயேசு உள்ளத்துக்குள்ளே வந்த உடனே அவன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனேயே அவனுடைய உள்ள மாறப்பட்டதுப்பா. அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறான், பிள்ளைகளை உணர்கிறான் அப்பா. அதுபோல் ஆண்டவரை ஜனங்கள் ஆண்டவரை கர்த்தாவை இதை பார்க்கிற வாலிப சகோதர சகோதரிகள் கண்கள் திறக்கப்படட்டும். பார்க்கிற சகோதரனுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. தன் பிள்ளைகளை உணரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அது விடுதலையாக ஒரு ரட்சிப்பு வரத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.